2026 எப்படி இருக்க போகுதுன்னா, நிச்சயமா இயேசுவின் இரக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத வருஷமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. Never expect mercy in 2026 from God. ஏன்னா 26 என்ற எழுத்து யெகோவா தேவனுக்குரியது. யாவே என்கிற இந்த கூட்டுத்தொகை 26 குறிக்கும். வேதத்துல ஒவ்வொரு எண்ணுக்கும் 5 கிரேஸ், 7 பூரணம். ஆனா அதே சமயம் இந்த 2026 இந்த 26 என்பது யெகோவா தேவனுக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க நீங்க இறக்கும் ஊந்து ஏந்துக்கிறது, மறுபடியும் போயிட்டு வர்றது, அல்லேலூயா, அந்த இதுவே இருக்கவே இருக்காது. ஸோ பி கேர்ஃபுல். அசதியாயிராமல் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். யாவே தேவன் எப்படிப்பட்டவர்? யெகோவா தேவன் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு. அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு வருகிற நாட்கள் சுத்திகரிப்பா இருக்கட்டும். ஸோ 2026ல பழைய காரியங்கள் இல்லாமல் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யப்படுற ஊழியங்கள்லையும் ஊழியத்தின் மத்தியிலும் எழுப்புதல் இருக்கும். ஆனால் நிறைய பேரை கர்த்தர் தள்ளி வருவார். ஏன்னா பிரயாசப்பட்டவங்க ஜெயிச்சுருவாங்க, பிரயாசம் இல்லாமல் ஏனோ தானு ஒன்னவங்க அடி வாங்கிப்பாங்க. அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. 2026 அது ஃபாதர் காடோட இயரா இருக்க போகுது. அல்லேலூயா. நான் நினைப்பேன், இயேசுநாதர் வரும்போது மனசு மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஒரு மேல இருந்து வரும்போது, ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு கிட்ட கூட இறக்கம் உள்ள விட்டாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் இயேசு வருக இயேசுக்கு தெரியல? ஏன்னா நீ அழுது கேட்டா அவர் இறக்கப்பட்டு சொல்லிடுவாரு தான் பிதா மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இயேசு வரும்போது, ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரியவர், அவர் வரும் போது நான் கரெக்டா பீச் ஆண்ட போய் பாஸ்ட் இல்லைன்னா கூட நானே முங்கி எழுந்துருவேன். இல்லையா? நான் சொன்னேன், அவர் வருவாரு, இயேசுநாதரா வருவாரு. ஆனா வசனம் சொல்ல அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவரா வருவார். அந்த மகிமைக்குள்ள இறக்கலாம் செல்லாது. லாஸ்ட் டைம் தான். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உனக்கு பேசுறாரு. இந்த கடைசி மாத வருஷத்தின் கடைசியில் இருக்கிறீங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்கள். வாசிக்க அந்த வசனம் மறுபடியும். ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்கள். அல்லேலூயா. எப்ப நம்ம நினைச்ச நேரத்தில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும்னா, நம்ம கர்த்தருக்குள்ள விழுந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். விழுந்து எழுக்கணும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஊழியக்காரனுக்கும் தேவ பிள்ளைக்கும் எப்ப கர்த்தர் அழைப்பு கொடுக்குறா, என்ன கொடுக்குறான்னு தெரியாது. ஊழியத்துக்கு போய் டயர்டா படுத்துட்டு இருக்கிறேன். 1 மணிக்கு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.